Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 chemistry quantum mechanical model of atom இருக்கக்கூடிய Hofbauer principle, Pauli's exclusion principle அப்புறம் Hund's rule தான் பார்க்க போறோம். The word Hofbauer in German means building up. In the ground state of atoms, the orbitals are filled in order of their increasing energies. அதாவது இந்த Hofbauer அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்கா வந்து பில்டிங் அப், அதாவது ஃபர்ஸ்ட் சின்னது அப்படியே பெருசு அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இந்த வேர்டோட மீனிங். In the ground state of atoms, the orbitals are filled in order of their increasing energies. இப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா ஆட்டம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி, அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெவல், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெவல். ஸோ அப்படியே வந்து அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் வந்து ஃபில் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். தட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்குபை த லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் அவைலபிள் டு திம். இப்போ நம்மளுக்கு வந்து 2s ஆர்பிட்டல் இருக்கு, 2p ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல வந்து எது லோவஸ்ட் எனர்ஜினா 2s. அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் எதை ப்ரிஃபர் பண்ணுமா, இந்த 2sல தான் போய் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் தான் வந்து அது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ தான் வந்து 2pக்கு அது போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் தான் வந்து அது போகும். ஓகே, ஒன்ஸ் த லோவர் எனர்ஜி ஆர்பிட்டல் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட், தென் த எலக்ட்ரான்ஸ் என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த லோவர் எனர்ஜி ஆர்பிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ தான் வந்து அது நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. The order of filling of various orbitals as per the Hofbauer principle is given. அதாவது இந்த டயக்ராம்ல வந்து எப்படி அந்த ஆர்டரா எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் n+n ரூல். n+n ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டரை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அது n+n ரூல் அப்படின்னா வந்து இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து நான் லாஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. n+n L ரூல் அப்படின்றப்போ வந்து என்னோட வேல்யூ இருக்கா, ஸோ இந்த 1s அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட என்னோட வேல்யூன்றது 1. ஸோ 1 போட்டாச்சு. எஸ்னா எஸ்க்கு வந்து 0, பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 3. ஸோ எஸ்க்கு வந்து 0வா, ஸோ இங்கே 1s இருக்கப்போ என்னோட வேல்யூ வந்து 1 போட்டாச்சு. இங்கே s இருக்கனால நம்ம 0 போட்டாச்சு. ஸோ 1 + 0 வந்து 1. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு வந்து 2, அப்புறம் ரெண்டுக்கு வந்து 3. ஸோ இதே மாதிரி ரெண்டுக்கு வந்து சேம் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து 2 இருக்கு, இங்க 3 இருக்கா. ஸோ என்னோட வேல்யூ வந்து இதுக்கு தானே அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல். பி ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிட்டு தான் 3sக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆர்டரை வந்து இங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதே ஆர்டரை தான் வந்து இங்க டயக்ராமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கு, அதை நான் சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1s அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2s 2p. ஏன்னா n ஃபர்ஸ்ட் n is equal to 1ல வந்து வெறும் s ஆர்பிட்டல் மட்டும் தான் இருக்கு. n is equal to 2ல வந்து s இருக்கு, p இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3s 3p 3d. நெக்ஸ்ட் 4s 4p 4d 4f. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து இந்த 4மே வரும். ஸோ 5s 5p 5d 5f. next 6s 6p 6d 6f. ஸோ இந்த மாதிரி நம்ம லைனா எழுதிக்கணும். எழுதிட்டு இப்படி போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1s, 1sக்கு அப்புறம் 2s, 2sக்கு அப்புறம் வந்து என்ன வரும், 2sக்கு அப்புறம் 2p, அப்புறமா 3s. ஓகே, ஸோ நம்ம இங்க எழுதிட்டே வரலாம். 1s, 1sக்கு அப்புறம் 2s, 2sக்கு அப்புறம் 2p, நெக்ஸ்ட் வந்து 3s. நெக்ஸ்ட் என்ன வருது, 3p வருது. ஓகே, நெக்ஸ்ட் 3p, 3pக்கு அப்புறம் 4s, 4sக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு 3d அப்படின்றது வருது. ஸோ 3d, 3dக்கு அப்புறம் என்ன வருது 4p, 4pக்கு அப்புறம் 5s. ஸோ 4p அப்புறம் 5s. ஸோ இதே மாதிரி நம்ம இப்படி போட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது பாருங்க, இதுவும் ஈக்குவலா இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1s. ஸோ 1sக்கு அப்புறம் எதுக்கு வரும், 2sக்கு வரும். 2sக்கு அப்புறம் 2p, 2pக்கு அப்புறம் 3s. ஸோ 3sக்கு அப்புறம் 3p, 3pக்கு அப்புறம் 4s. ஆனா 4sக்கு அப்புறம் 4p வருமா, அப்படி கிடையாது. 4sக்கு அப்புறம் என்ன வருது, 3d வருது. 4sக்கு அப்புறம் நம்மளுக்கு 3d அப்படின்றது வருதா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த n is equal to 1னா
1s மட்டும் இருக்கும். n is equal to 2 அப்படின்றப்போ இந்த 1s தள்ளி கொஞ்சம் இந்த 2s 2p அப்படின்றத எழுதணும். எப்பயுமே வந்து pக்கு அப்புறம் கண்டிப்பா s ஆர்பிட்டல் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து p அப்படின்ற ஆர்பிட்டலுக்கு அப்புறம் s தான் வரும். ஓகே, இதே மாதிரி தான் இங்கே pக்கு அப்புறம் s தான் வருது. ஸோ pக்கு அப்புறம் s வரும், இங்கேயும் pக்கு அப்புறம் s வரும். ஸோ என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் 1s அப்படின்றத எழுதிக்கணும், கொஞ்சம் தள்ளி 2s 2p எழுதிக்கணும். 2pக்கு நேரா 3s எழுதணும், அப்புறம் கொஞ்சம் தள்ளி 3p 3d எழுதிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் 3pக்கு நேரா 4s அப்படின்றத எழுதணும். அதே மாதிரி 4pக்கு நேரா 5s எழுதணும். ஓகே, எழுதிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டயக்ராமை ஆரோஸ் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆஃப் பா பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து Pauli's exclusion principle. Pauli formulated the exclusion principle which states that no two electrons in an atom can have the same set of values of all four quantum numbers. அதாவது இந்த குவாண்டம் நம்பர்ஸ்னாலே எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அட்ரஸ் அப்படின்றது இருக்கா. ஸோ நம்ம அட்ரஸ் வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் எழுதுவோம், டோர் நம்பருக்கு அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் எழுதுவோம், ஸ்ட்ரீட் நேமுக்கு அப்புறம் ஏரியா நேம் எழுதுவோம், ஏரியாக்கு அப்புறம் சிட்டி எழுதுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ வரும், எல்லோட வேல்யூ வரும், எம்மோட வேல்யூ வரும், நெக்ஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானுக்குமே வந்து சேம் குவாண்டம் நம்பர், சேம் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கவே முடியாது. ஒரு ஆட்டம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை எலக்ட்ரான்ஸ் நீங்க அதுல இருந்து ஏதாவது 2 எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் செட் ஆஃப் இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ அட்ரஸ் வந்து நம்ம வீட்டுக்கும் நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் ஒரே அட்ரஸ் கண்டிப்பா இருக்காது இல்லையா. ஒரே ஏரியாவா இருந்தாலுமே, ஒரே ஸ்ட்ரீட்டா இருந்தாலுமே அந்த டோர் நம்பர் அப்படின்றது வித்தியாசமாகும்ல. ஸோ எப்படி இருந்தாலுமே ஒரு வீட்டுக்குன்னா ஒரு அட்ரஸ், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானுக்கு தான் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரியான இன்னொரு அட்ரஸ் வேற எந்த எலக்ட்ரானுக்குமே இருக்காது. ஓகேவா, ஸோ அதான் இந்த Pauli's exclusion principle. என்ன சொல்றாங்க, no two electrons in an atom can have the same set of values of all 4 quantum numbers. அதாவது 3 கூட சேமா இருக்கலாம், ஆனால் இந்த 4ஆவதா வர குவாண்டம் நம்பர் என்ன ஆயிடும், டிஃபர் ஆயிடும். இந்த 4மே சேமா 2 எலக்ட்ரானுக்குமே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Okay, for the lone electron present in hydrogen atom, the 4 quantum numbers. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு நம்மளுக்கு எப்படி 4 குவாண்டம் நம்பர்ஸ் வரும் அப்படின்னா, n is equal to 1 வரும். ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரே ஒரு ஷெல் இருக்கு. ஸோ n is equal to 1. அப்போ n is equal to 1 அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், எல்லோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், 0ல இருந்து n-1 வரைக்கும் இருக்குமா எல்லோட வேல்யூ. ஸோ என்னன்றது 1. ஸோ 0ல இருந்து 1-1 வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. அப்போ எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், -L இருந்து +L வரைக்கும் இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 0 அப்படின்றப்போ எம்மோட வேல்யூ என்னது, அதுவும் 0 தான் வரும். எஸ்ஸோட வேல்யூக்கு வந்து 2 தான் இருக்கு, +½ -½ ஸோ ஒரு இதுக்கு வந்து நம்ம என்ன போட்டுவோம், +½ அப்படின்றது போடுவோம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு நம்ம எப்படி 4 குவாண்டம் நம்பர்ஸ் எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். அதே இந்த ஹீலியம் ஆட்டம்க்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கா. ஸோ ஹீலியம் ஆட்டம்லயும் என்ன இருக்கு, L is equal to 1 தான் இருக்கும். ஸோ L is equal to 1 இருக்கப்போ L-ம் 0வா தான் இருக்கும், M-ம் 0வா தான் இருக்கும். ஆனா ஒரு எலக்ட்ரானுக்கு பாத்தீங்கன்னா +½ இருக்கும், இன்னொரு எலக்ட்ரானுக்கு வந்து -½ அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சேமா எப்பவுமே வராது. ஓகே, as we know that spin quantum number can have only 2 values, +½ and -½ only 2 electrons can be accommodated in a given orbital accordance with Pauli's exclusion principle. அதாவது Pauli's exclusion principle வச்சு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல, ஸோ அது வந்து 2 வேல்யூ தான், ஒன்று வந்து +½ இன்னொன்று வந்து -½ ஸோ அதனால வந்து ஒரு ஆர்பிட்டல்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டல், இது வந்து ஒரு ஆர்பிட்டல், இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டல், இந்த பாக்ஸ் ஒரு ஆர்பிட்டல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டல்ல வந்து நமக்கு மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ இங்க 2 எலக்ட்ரான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இங்க 2 ஃபில் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இங்க போயிடும். ஸோ இங்கே வந்து இன்னொன்று இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது. ஏன்னா வந்து ஒரு ஆர்பிட்டல்ல வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 தானே ஃபில் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒன்னு +½ இருக்கணும், இன்னொன்று வந்து -½ இருக்கணும். ஸோ அதனால So let us understand this by writing all the 4 quantum numbers for the 8 electron in L shell. So L shell இருக்க அந்த 8 electronsக்கும் இப்ப L shell எத்தனை electrons இருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 into n squared. அப்ப 2 into L ஓட வேல்யூ என்னது 2 தானே, 2 into 2 squared is equal to 2 into 4 8. So L shell மொத்த மேக்ஸிமம் எவ்வளவு electrons நம்மளால fill பண்ண முடியும்னா
8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 8 எலக்ட்ரான்ஸ்க்கும் எப்படி குவாண்டம் நம்பர்ஸ் வரும் அந்த 4மே அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம எல் ஷெல்லுன்னு எடுக்கப்போ என்னோட வேல்யூ எல்லாத்துக்குமே நம்மள எப்படி வரும் 2 தான் வரும். ஓகே, என்னோட வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே 2 வந்துடும். ஸோ என்னோட வேல்யூ 2வா இருக்கு அப்படின்னா எல்லோட வேல்யூ எப்படி இருக்கும் 0ல இருந்து n-1. ஸோ n-1 2 -1 1 வரைக்கும் இருக்கும். எல்லுக்கு வந்து 2 வேல்யூ வரும். ஸோ எல்லுக்கு வந்து 2 வேல்யூ வரும். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த 0ன்னு சொல்லும்போது நம்ம என்ன வரும் எஸ் அப்படின்றது வரும். இந்த 1ன்னு சொல்லும்போது பி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்க வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் எதுல போயிடும் எஸ் ஆர்பிட்டல்ல போயிடும். ஏன்னா எக்ஸ்ல மேக்ஸிமமே 2 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து இந்த எஸ்ல போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல எதுல போகும் பி ஆர்பிட்டல்ல போகும். ஸோ இது வந்து இது எல்லாமே என்ன எதுல போகும்னா பி ஆர்பிட்டல்ல போகும். ஸோ பி ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியும் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த 6 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடும் பி ஆர்பிட்டல்ல போயிடும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் எஸ் இருக்கனால இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். மிச்சம் எல்லாத்துக்குமே பி இருக்கனால இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ எம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸோ எஸ் இருக்கப்போ இந்த எல்லும் 2 0 தானே இருக்கு. ஸோ எம்மோட வேல்யூவும் 2 0 வந்துடும். ஸோ இங்க 1 இருக்கப்போ ஒரு இதுக்கு வந்து மைனஸ், அதாவது 2 இதுக்கு வந்து நம்மளுக்கு -1 என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் இப்போ ஒரு ஆர்பிட்டல்ல வந்து நம்மளால மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் தானே ஃபில் பண்ண முடியும். அதனால வந்து 2 இதுக்கு வந்து நம்மளுக்கு -1 வரும், 2 இதுக்கு வந்து 0 வரும், 2 இதுக்கு வந்து +1 வரும். ஸோ இது வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம், இது -1ன்னு வச்சுக்கலாம், இது +1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஓரியன்டேஷன் சொல்லுவோம்ல, இது ஒரு ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷனுக்குள்ள நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் வரும். இது வந்து ஒரு ஓரியன்டேஷன், இதுக்குள்ள நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் வரும். இது ஒரு ஓரியன்டேஷன், இதுக்குள்ள நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து தான் 2 இதுக்கு வந்து -1, 2 இதுக்கு வந்து 0, 2 இதுக்கு வந்து +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க வந்து என்னது 2 0 0 +½ இங்க ஒரு +½ வந்துருச்சா. ஸோ இங்க +½ இங்க -½ அப்படின்னு வரும். ஸோ ஒரு -1க்கு வந்து +½ வந்துருச்சு, ஒரு -1க்கு வந்து -½ வந்துருச்சு, ஒரு 0க்கு வந்து +½ இன்னொரு 0க்கு வந்து -½ ஒரு +1க்கு வந்து +½ இன்னொரு +1க்கு வந்து -½ ஸோ இப்போ இந்த 8 எலக்ட்ரானுக்கு நம்ம ஃபில் பண்ணிருக்கோமா. ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ல பார்க்கும்போது எதுக்குமே வந்து சேமா இல்லை, எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். எந்த ஒரு 2 எலக்ட்ரானுக்கும் ஒரே ஆட்டம்ல இருக்க 2 எலக்ட்ரானுக்கு வந்து சேம் 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதான் வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து ஹன்ஸ் ரூல். Aufbau principle describes how the electrons are filled in various orbitals, but the rule does not deal with the filling of electrons in the degenerate orbitals having same energy. அதாவது இப்போ Aufbau principle என்ன பார்த்தோம், நம்ம அடுத்தடுத்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு இப்போ 2sக்கு அப்புறம் 2p வரும், 1sக்கு அப்புறம் 2s வரும், 2sக்கு அப்புறம் 2p வரும். ஸோ அந்த மாதிரி வந்து Aufbau principle சொல்லிடுச்சு. ஆனா இந்த 2pலயே வந்து நம்மளுக்கு எத்தனை 2pலயே வந்து நம்மளுக்கு 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஆர்பிட்டல்ல வந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும் அப்படின்றத வந்து இந்த ஹன்ஸ் ரூல் தான் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஆர்பிட்டல், இது வந்து 2px, இது வந்து 2py, இது வந்து 2pz அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஆர்பிட்டல்ஸ்க்குமே வந்து ஒரே எனர்ஜி தான் இருக்கும், சேம் எனர்ஜி. ஸோ இந்த சேம் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டல்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். such as px, py and pz. In what order these orbitals to be filled? So the answer is provided by the Hund's rule of maximum multiplicity. So இது இந்த ஆர்டர்ல fill ஆகும் அப்படின்றது வந்து இந்த Hund's rule தான் நமக்கு சொல்லுது. It states that electron pairing in and degenerate orbitals does not take place until all the available orbitals contains 1 electron each. So இப்போ pairing of electrons அப்படின்னா வந்து ஸோ இப்போ வந்து இங்கே 2 எலக்ட்ரான் வந்து ஒரே ஆர்பிட்டல்ல இருக்குல்ல. ஸோ இது வந்து பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேர்டு எலக்ட்ரான்ஸ், ஆனால் இது வந்து பேர்டா இல்லை. இது ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேரிங் எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இந்த 3 இருக்கா. ஸோ இந்த 3ல பேரிங் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸோ இதில் 1 வந்துருச்சு, இதில் 1 வந்துருச்சு, இதில் 1 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 4வது எலக்ட்ரான் தான் பேரிங் எலக்ட்ரானா வரும். ஸோ இப்போ இப்படி இருக்கு. ஓகே, இப்படி 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எப்படி, செகண்ட் எலக்ட்ரான் எப்படி, தேர்ட் எலக்ட்ரான் எப்படி அப்படின்றது வந்து தப்பு, இப்படி வராது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஃபில் ஆயிடும், நெக்ஸ்ட் ஃபில் ஆயிடும். ஸோ இந்த 3மே ஃபில் ஆனதுக்கு அப்புறம் 4வது எலக்ட்ரான் தான் பேரிங்கா வரும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. இட் ஸ்டேட் எலக்ட்ரான் பேரிங் இன் அண்ட்
in the degenerate orbitals does not takes place until all the available orbitals contain at least one electron each. So one electron fill ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி pairing அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இப்படி நம்ம ஆர்பிட்டல் அப்படின்றத ட்ரா பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இது இங்க போடணும், நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் தான் வந்து இப்படி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, we know that there are 3 p orbitals, 5 d orbitals and 7 f orbitals. So p க்கு வந்து எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், 3 இருக்கும். அதே d க்கு வந்து 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், f க்கு வந்து 7 இருக்கும். According to this rules, pairing of electrons in these orbitals start only when the 4th, 6th and 8th electron enters the p, d and f orbitals respectively. So வந்து என்ன சொல்றாங்கன்னா, so இப்போ வந்து p ஆர்பிட்டல் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து 3 வரும். அதே d ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 5 வரும். ஓகே, அதே நம்ம f ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 2 3 4 5. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு 7 வரும். ஸோ வந்து இதுல வந்து இப்படி 3 வந்துருச்சு. 3 வந்ததுக்கு அப்புறம் அந்த 4th தான் வந்து என்ன ஆகும், பேர் ஆகும். p ஆர்பிட்டல்ல 4th எலக்ட்ரான் தான் பேர் ஆகும். அதே மாதிரி d ஆர்பிட்டல்ல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 6th எலக்ட்ரான் தான் என்ன ஆகும், பேரிங் ஆகும். அதே மாதிரி 8th எலக்ட்ரான் தான் வந்து f ஆர்பிட்டல்ல பேர் ஆகும். ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். 7 ஃபில் பண்ணிட்டு 8th ஆர்பிட்டல் தான், சாரி 8th எலக்ட்ரான் தான் என்ன ஆகும், பேரிங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், consider the carbon atom which has 6 electrons. கார்பன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. According to Aufbau principle, the electronic configuration, இது இப்ப 6 எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் 1s. ஸோ 1sல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும், 2 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ 1s 2, இந்த 2 அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2s2, 1s2க்கு அப்புறம் இதுல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சா, இந்த 2 எலக்ட்ரானுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், 2sக்கு போயிடும், 2s2. ஸோ இதுல இருந்து 2 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் வந்து இதுல மொத்தம் 4 ஆயிடுச்சு, மிச்சம் 2 எலக்ட்ரான் இருக்கா, அந்த 2 எலக்ட்ரான் வந்து 2p2ல வரும். ஸோ 2p ஆர்பிட்டல்ல வந்து ஃபில் ஆகும். எத்தனை எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 + 2 + 2 வந்து நம்மளுக்கு 6 அப்படின்றது வந்துடும். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1s2னா ஒரு ஆர்பிட்டல் மட்டும் போடுவோம். ஸோ அதுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, ஸோ ஒரு எலக்ட்ரான் எப்படி, ஒரு எலக்ட்ரான் எப்படி அப்படின்றது போட்டுருவோம். நெக்ஸ்ட் 2s2ல 2 எலக்ட்ரான்ஸ். அதே 2p அப்படின்னு 2p இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இங்க வரும், நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இப்படி வந்துடாது. ஸோ இப்படி இப்படி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த 3த்தையும் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரிங் அப்படின்றது வரும். ஸோ இப்போ இருக்கிறது நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் தானே. ஸோ ஒரு எலக்ட்ரான் இப்படி போட்டுட்டு ஒரு எலக்ட்ரானை நம்ம இப்படி போட்டுருவோம். ஸோ இதான் வந்து அந்த ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? In this case, in order to minimize the electron-electron repulsion, the 6th electron enters the unoccupied 2py orbital as per Hund's rule. So electron-electron repulsion வந்து minimize பண்றதுக்கு இந்த 6th electron என்ன ஆயிடும், இங்கே fill ஆகிறதுக்கு பதிலா இந்த 2py orbital வந்து fill ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Okay. It does not get paired with the 5th electron already present in the 2px orbital. அது வந்து இது கூட பேர் ஆகாம என்ன ஆயிடும், இங்க போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.